அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் ஸலவாத்துகளும் ஏழுலக சர்தார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலகத்தில் உண்டான நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் தேடி வந்துள்ள அன்பார்ந்த பெரியவர்களே, சோழர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் எனது காணிக்கான சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், புனிதமிகு ஜும்மாவுடைய நாளில் கடமையான இந்த தொழுகையை நாம் நிறைவேற்றுவதற்காக வேண்டி மாஷா அல்லாஹ் முன்கூட்டியே வந்துள்ள உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்னென்னு உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் ஹயாத்தும் ஆஃபியத்தும் ரிஸ்க்கும் மென்மேலும் அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுப்பானாக. கண்ணியம் நிறைந்தவர்களே, இன்றைய தலைப்பு அமானிதம் பேண வேண்டும் என்ற விஷயத்தை பற்றி. ரப்புல் ஆலமீன் சூரா நிசா 4வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகின்றான், அன்துல் அமானாத்தி, அமானிதங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், இலா அஹ்லிஹா, அதற்கு உரியவர்களிடத்தில் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வைதா ஹக்கம்தும் பைனன் நாசி அன் தஹ்மு பில் அத்ல், மேலும் நீங்கள் மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால் நீதத்துடன் தீர்ப்பு வழங்குங்கள். இன்னல்லாஹ நிஅமா யஇதுக்கும் பிஹி, எதை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றானோ அது மிகவும் நல்லதாகிவிட்டது. இன்னல்லாஹ கான சமீஅன் பஸீரா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை அவன் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டினான். இந்த வசனம் இறங்கப்பட்டதனுடைய காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை தொடர்ந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தாகி வந்தார்கள். மீண்டும் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள், தாங்களும் அரபி சஹாபாக்கள் உம்ரா செய்வதாக. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு உம்ராவுக்காக வேண்டி 1500 சஹாபிகளுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி வந்து ஹுதைபியா என்ற இடத்தில் அமர்ந்து கொண்டார்கள். பிறகு அந்த ஊர் மக்களிடத்தில், மக்காவாசியிடத்தில் தூது அனுப்பிவிட்டு, நாங்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டித்தான் வந்துள்ளோம், வேற எந்த காரணமும் இல்லை என்ற செய்தியை அறிவிக்கின்றார்கள். அந்த மக்காவாசிகளுடைய தலைவர்கள் வந்தார்கள். வந்து சில உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள் போட்டார்கள். நீங்கள் உம்ராவுக்காண்டி வந்தீங்க, ஆனால் இந்த வருஷம் உம்ரா செய்ய வேண்டாம், அடுத்த வருஷம் வாங்கினாங்க. எல்லாம் பெரும் சங்கடமாகிவிட்டது. சஹாபாக்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. உம்ராவுக்காண்டி எல்லாம் எஹ்ராமுடைய அணிந்து வந்திருக்கிறோம், இவங்க தடுக்கிறாங்கன்னு சொல்லி. பிறகு உடன்படிக்கையில் பலதும் போட்டார்கள். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்தால் யாரையும் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனால் நீங்கள் திருப்பி அனுப்பிச்சி விடணும், எங்கள் ஊருக்காரங்களை எங்கள் ஊருக்கு அனுப்பிச்சி விட்டணும். இப்படியாக பிறகு 10 ஆண்டுகள் முஸ்லிம்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் எந்த சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது என்று உடன்படிக்கை செய்தார்கள். அந்த உடன்படிக்கையில் ஊர் 2ஆனது. மக்காவாசிகள் குறைஷி தலைவர்களுக்கு பாதி பேர் சப்போர்ட்டாக இருந்தார்கள், இன்னும் பாதி பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆக இரு கூட்டமாக மாறினதுனால 10 வருஷம் ஒப்பந்தம் போட்டதில் இவங்க சரிண்டு அடுத்த வருஷம் உம்ராவுக்கு வரும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போயிட்டு அடுத்த வருஷம் வந்து உம்ரா செஞ்சாங்க. அந்த 10 வருஷத்தில் ஒரு வருஷத்திலேயே அந்த 2 கூட்டமாக பிரிந்ததில் குறைஷியில் சம்பந்தப்பட்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட ஒருவரை கொலை செய்து விட்டார்கள். ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு, மீறிட்டாங்க. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8 அவர்கள்
யுத்தமின்றி, சத்தமின்றி, இரத்தமின்றி, வானின்றி அவர்கள் 10,000 சஹாபாக்களுடன் மக்காவை முன்னோக்கி வந்தார். ஒப்பந்தத்தை மீறிட்டீங்கல்ல, இனிமேல் உங்கள்கிட்ட என்ன இருக்குது? சண்டை போடக்கூடாதுன்னு ஒப்பந்தம் பண்ணீங்க, ஆனால் நீங்களே ஒப்பந்தம் மீறி ஒரு கொலையும் செஞ்சுட்டீங்க. ஆகையினால இனிமேல் மக்கமா நகரம் உங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு தான் அந்த நகரம் என்பதை சொல்லி 10,000 பேர் வந்தாங்க. அந்த ஊரே நிசப்தமாயிடுச்சு, அடங்கி போனது. நம்ம ஒரு ஊர்வாசிகள் 10,000 பேர் நம்மளை என்ன செய்ய போகிறான்னு சொல்லி பயந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி அந்த ஃபதஹ் மக்கா, மக்கமா நகரை வெற்றி கொண்டு பிறகு அந்த மக்கமா நகரத்தில் எல்லாத்துக்கும் அடக்கம் கொடுத்தாங்க. அன்று 13 வருஷம் மக்காவில் இருக்கும்போது நுபுவத்துடைய அந்த காலகட்டத்தில் நபிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கும் தொல்லை கொடுத்த அந்த குறைஷிகள் எல்லாம் பயந்தார்கள், இன்று நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரெல்லாம் காபாவில் அமர்ந்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அவரவர் வீட்டுகளில் தாளிட்டு கொண்டால் பாதுகாக்கப்படுவார்கள். இந்த ஊருடைய தலைவர் அபூ சுஃபியானுடைய வீட்டில் யார் தங்குகின்றார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். இப்படியாக அவர்கள் பாதுகாப்பு கொடுத்தார்கள். பிறகு மக்காவை வெற்றி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல்லாஹ்வுடைய சாவியை அந்த மக்கமா நகரத்தை விட்டு மதீனாவுக்கு வரும்போது அதனுடைய சாவியினுடைய காவலாளியாக இருந்தவங்க, காபாவுடைய காவலாளியாக இருந்தவங்க உஸ்மான் இப்னு அபீ தல்ஹா என்றவரிடத்துல சாவி இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுவதற்கான அனுமதி கேட்டாங்க. அவர் அனுமதி எடுத்து மறுத்துட்டார். பிறகு ஹத்தீமில் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு மக்காவை பயணமானாங்க. இப்போ பயணமாகிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, உஸ்மானே, நீ எந்த இடத்தில் காபாவுடைய வாசலில் நின்று என்னையை தடுத்தாயோ அதே இடத்தில் ஒரு நாள் வரும், நான் அந்த இடத்தில் நிற்பேன், நான் எந்த இடத்துல நிற்கிறேனோ நீ அந்த இடத்துல நிற்பாய் என்பா சொன்னால் அவர் சிரித்தார். ஆனால் அந்த காலம் வந்துடுச்சு, ரொம்ப காலம் ஆகலை. ஹிஜ்ரத்தாய் 8வது வருஷத்துலேயே மக்காவை வெற்றி கொண்டு உஸ்மான் என்ற இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஸ்மானை கூப்பிடுங்கன்னாங்க. அவர் கொலநடையும் போய் வந்தார். அன்னைக்கு தொழு விடாமல் அவர் வெட்டி விட்டோம், இன்னைக்கு என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லி வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாவி, காபாவுடைய சாவியை கொடுக்குன்னு கேட்டாங்க. அவர் பார்த்தாரு, பி அமானில்லா, அல்லாஹ்வுடைய அமானியமா இது ஒப்படை கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை திறந்தார்கள். என்ன சொன்னால் அங்கே 2 ரக்காத் உள்ள போய் தொழுதார்கள். தொழுதுட்டு வெளியே வரும்போது ஆயத்து இறங்குச்சு, காபத்துல்லாவிலே இறங்குச்சு. அந்த ஆயத்து தான் முதல் காபா உள்ள இறங்கிய ஒரு முத்தான ஒரு முதலான ஒரு அற்புதமான வசனம் இந்த வசனம் தான். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், யௌமலுக்கும் உங்களை ஏவுகின்றான், அன்குவாத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை அதற்கு உரியவரிடத்தில் நீங்கள் ஒப்படைத்த வேண்டும் என்று அல்லாஹ் ஏவுகின்றான். அதுக்கு உரியவர் யாரு? அவர் தான். காலகாலமாக அவங்க தான் வச்சுட்டு வராங்க. அந்த ஆயத்து இறங்கினோடனே அந்த ஆயத்தை ஓதிக்கிட்டே வந்தாங்க. அதுக்கு இடையில அப்பாஸ் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அவங்க போட்டி போடுறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த ஜம்சம் தண்ணீர் ஹாஜிகளுக்கு நாங்கள் தான் வழங்கிட்டு இருக்கிறோம், இந்த பொறுப்பை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க, சாவியை காபா திறக்கிறதுக்கு மூணு சாவியை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. இந்த ஆயத்தை ஒன்று அவங்களாம் வாய்ப்பு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்களை அழையுங்கன்னு சொன்னாங்க. அவர் அழைத்து வரப்பட்டார். அவருடைய கையில் இந்த ஆயத்தை ஓதி கியாம நாள் வரைக்கும் உங்களுடைய சந்ததியில் தான் இந்த சாவி இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அதை வாங்கி கொண்டு அவர் இஸ்லாத்தை கலிமாவை மொழிந்து அந்த ஊரை கலிமாவை ஏற்று, மக்கமா நகரமே கலிமாவை ஏற்றுக்கொண்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஸ்ரீப அலைக்கும் யௌம் யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும், இன்றைய தினம் உங்களிடத்தில் யாரிடத்தில் பழிவாங்கப்பட மாட்டாது. சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்களால் கிணற்றில் தள்ளப்பட்டார்கள். எப்படி அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு உணவு தேடி வந்த அந்த மக்களை, தன்னுடைய சகோதரர்களை மன்னித்தார்களோ அதுபோன்று நானும் என்னுடைய மக்களாகிய குடும்பத்தார்களாகிய குறைஷிகளை, உறவினர்களை நான் உங்களை மன்னிக்கின்றேன். துன்பங்கள் கொடுத்தாங்க, பலர் ஷஹீதாக்கினாங்க. உஹதுல 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க, பத்ர்ல 14 சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. இப்படியாக எத்தனையோ யுத்தங்கள், 67 யுத்தங்கள் நடப்பதற்கு இவர்கள் காரணமாக இருந்தாங்க. எல்லாவற்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைத்து மன்னித்து அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் மக்கமா நகரத்தில் உள்ள அந்த அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்தார். அவருடைய மனைவி ஹிந்தாவும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க.
அந்த ஹிந்தாவால் கொல்ல அடிமை வஹ்ஷி என்பவர் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர் 2 மாதம் விஷத்தால் அம்பை நல்ல ஊற வச்சு அவரை ஈட்டியால் ஷஹீதாக்கியவர். அவரை இஸ்லாம் சொன்னாங்க, அவரை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படியாக மக்கமா நகரமே இஸ்லாமியர்களாக மாறுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்தார்கள், அவர்களை மன்னித்தார்கள், அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். பழி வாங்கலை, பழி வாங்கியிருந்தா வாங்கியிருக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஹ்மத்துல் ஆலமீன், உலக மக்களுக்கு அவர்கள் ரஹ்மத்தாக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். பழி வாங்குவதற்கோ சபிப்பவருக்கோ திட்டுவதற்கோ அவர்கள் அனுப்பப்படவில்லை. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அத்தில் அமானத இலா மனின் கமனா, உங்களிடத்தில் யாராவது அமானிதங்கள் பொருள்களும் கொடுத்திருந்தால் அதை நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். வலா தகுன் இலா மன் ஹானக, உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை நீங்கள் துரோகம் செய்ய வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் 6 விஷயங்களை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இல்முனு லி சித்தமின் அன்ஃபுசிக்கும் அல்முனு லக்குமுல் ஜன்னா. யார் 6 விஷயங்களை கொண்டு என்னிடத்தில் பொறுப்பெடுத்து கொண்டார்களோ, வாக்கு கொடுத்தார்களோ, அவர்களுக்கு நான் சுவனத்தை கொண்டு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது விஷயம், முஸ்லிமு இலா ஹத்தஸ்தும், நீங்கள் பேசினால் உண்மை பேசுங்கள். வாழ்க்கையில் நம்முடைய நாவலிருந்து உண்மைதான் வர வேண்டும், பொய் பேசக்கூடாது, பித்தலாட்டம் பண்ணக்கூடாது. வஃபு இதா வஅதும், நீங்கள் வாக்குறுதி அளித்தால் அந்த வாக்குறுதியை நீங்கள் ஒப்பந்தங்களை வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். வஅது இதா துமின்தும், உங்களிடத்தில் அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால் அந்த அமானித பொருள்களை நீங்கள் திரும்ப ஒப்படைத்து விடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மக்கமா நகரத்தில் வாழும்போது அல் அமீன் அஸ்ஸாதிக், நம்பிக்கையாளர் உண்மையாளர்னு சொல்லி அந்த மக்கத்து மக்கள் குறைஷிகள் காபிராக இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக நம்பியிருந்தார்கள். அல் அமீன் சொன்னார்கள் நம்பிக்கையாளர்கள். அந்த அமீன் நம்பிக்கையாளரிடத்தில் தான் தங்களுடைய விலை மதிப்புள்ள பொருள்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து வச்சிருந்தாங்க அமானியமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்து பயணத்தின் போது தன்னுடைய படுக்கையில் ஹஸரத் அலி அவங்க படுக்க வச்சு, நாளை காலையில் இந்த பொருள்கள் எல்லாம் இன்னாருடைய பொருள், இதெல்லாம் ஒப்படைச்சிட்டு என்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி அமானித பொருள்களை அவங்க எடுத்துகிட்டு போயிடல, அதெல்லாம் ஒப்படைக்க சொல்லி சொல்லிட்டு போனாங்க. அந்த மாதிரி யாராவது நம்மிடத்தில் பொருள்கள் ஒப்படைத்திருந்தால் அதை நாம் அமானிதங்களை நிறைவேற்ற வேண்டும். மேலும் உங்களுடைய மர்மஸ்தானங்களை பாவமான காரியங்களை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஹராமான செயல்களை விட்டு உங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அபசாரக்கும், 5வது உங்களுடைய பார்வைகளை ஹராமான பார்வைகளை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அல்-மூமின் சொல்லும்போது, வகுல்லில் மூமினின் யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், மூமின்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்களுடைய மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, மூமினா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான வசனம் வருது. ஆக நம்ம வாழ்க்கையில பார்வை இருக்கிறதே ஷைத்தானுடைய அம்பு தோய்ந்த, அதாவது விஷம் தோய்ந்த ஒரு அம்பாக இருக்கிறது. ஷைத்தானுடைய ஒரு அம்பாக இருக்கிறது பார்வை. ஆகையால் பார்வையில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நல்ல விஷயங்களை பார்க்க வேண்டும். குர்ஆனை பார்க்கணும், ஹதீஸை பார்க்கணும், கிதாபை பார்க்கணும், நல்ல விஷயங்களை பார்க்கணும். 3 விஷயங்களை பார்க்கறது இபாதத்து. காபத்துல்லாஹை பார்ப்பது 120 ரஹ்மத் இறங்குது ஒவ்வொரு நாள் காபாவில். தவாஃப் செய்கிறவங்களுக்கு 60 ரஹ்மத், அங்கே தொழுகிறவங்களுக்கு 40 ரஹ்மத், மொத்தம் 100 ஆச்சு. அடுத்து 20 ரஹ்மத்து சும்மா வெறுமனா உட்காந்து அல்லாஹ்வுடைய அந்த காபாவை, அவனுடைய வீட்டை பைத்துல்லாவை பார்த்து கொண்டே இருப்பது 20 ரஹ்மத். அடுத்து குர்ஆனை பார்ப்பதே ஒரு இபாதத். குர்ஆன் ஷரீஃப் ஓத தெரியல, ஓதற்கு முயற்சி செய்யணும். குர்ஆனை திறந்து என்ன செய்யறது, ஹாலா கலாம் ரப்பி, இது என்னுடைய ரப்புடைய கலாமாக இருக்கிறது, சொல்லாக இருக்கிறது என்று சொல்லி
பக்கம் பக்கமாக என்ன செய்கிறாரு, ஓத தெரியாதவங்க தொடர்ந்து வச்சுப்பாங்க. டெய்லி குரானை பார்ப்பதே பெரிய இபாதத். நம்முடைய முசீபத்தெல்லாம் கலந்து போயிடும். நீங்கள் எல்லாம் தூக்கி உயரமாக வச்சிடும், பத்திரம் நல்லா பட்டு துணி போட்டு பீரோலுக்கு உயரமாக வச்சுறாங்க, கை காது பற்றக்கூடாது. என்னைக்கு திறக்கிறாங்க, என்னைக்கு அங்கே மௌத்து வருது அன்னைக்கும் திறக்கிறாங்க. அப்போ அந்த குரான் என்ன செய்யும், பதுவா பண்ணும். இந்த வீட்டில் அடிக்கடி மௌத்து வந்தால் தான் நம்மளை ஏறிட்டு பார்ப்பாங்க. நல்லா பாதுகாக்க வேண்டும். குரானை எடுத்து இருந்தவனும் பார்க்கணும். நமக்காண்டி கேட்லாக், நமக்காண்டி வழிகாட்டியாக அல்லாஹ் நம்மை படைத்தா நம்மை சும்மா விடலை. நமக்காண்டி வழிகாட்டியாக குரானை அல்லாஹ் கொடுத்துருக்கலாம். குரான் ஹதீஸை நாம் பார்க்க வேண்டும், அதனை படிக்க வேண்டும், விளங்க வேண்டும், அதன் பிறகு அமல் செய்ய வேண்டும், பிறகு நாம் எத்தி வைக்க வேண்டும். ஆறாவது குஃபு ஐதியக்கும், உங்களுடைய கரங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அநியாயம் செய்துவிட்டும் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். இஸ்ரேல் பலஸ்தீனை அடித்துக் கொண்டே இருந்தான், இன்னைக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனால் அடித்தவன் ஒரு நாள் அடிவாங்கிறது தெரியாமல் போச்சு. சிரிப்பவன் சிரிக்கப்படுவான், இகழ்பவன் இகழப்படுவான். அந்த மாதிரி நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு பலனாக வந்து சேரும். விதையை விதைத்தால் விதையை அறுப்பான், திணையை விதைத்தால் திணையை அறுப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லதை விதைச்சா நல்லது கிடைக்கும், கெட்டதை விதைச்சா கெட்டது. இன்னைக்கு ஈரான் அவனை அடிக்கிறான், இன்னைக்கு ஒப்பாரி வைக்கிறாங்க, எங்களை விட்டுருங்க, ஈரானை விட்டுருங்க, பாகிஸ்தான் காப்பாற்றுங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அந்த மக்கள் அந்த அநியாயக்காரர்களை தடுக்காமல் இருந்தார்கள். ஒரு அநியாயக்காரன் அநியாயம் செய்கிறான்னு சொன்னால் அந்த அநியாயத்தை தடுத்து நிறுப்பதும் அமானியமாக இருக்கிறது. தவறு நடக்கும் சொன்னால் தவறை நிறுத்துவதும் அமானியமாக இருக்கு. அமானியத்தில் பெரிய விசாலமான பொருள் இருக்கிறது. பொருளை மட்டும் நம்ம கொடுத்து வச்சதை ஒப்படைக்க மட்டும் அமானியம் கிடையாது. நம்முடைய பெற்றோர்கள் அமானிதம், மனைவி மக்கள் அமானிதம், நம்முடைய சொத்து சுகம் அமானிதம், தொழுகை இபாதத்து அமானிதம், ஜகாத் அமானிதம், ஹஜ்ஜு கடமையானவங்க ஹஜ்ஜுக்கு போகாமல் இருப்பது அது பெரிய குற்றம், அதை நிறைவேற்றுவது அமானிதம். இந்த மாதத்தோட கடைசியோடு இந்த மாதத்தோட முடியுது. ஹஜ்ஜு ஃபார்ம் எல்லாம் ஆன்லைனில் வந்துருக்குது, ஹஜ்ஜு கம்பெனி அறிவிச்சிருக்கிறாங்க. போன வருஷம் பிரைவேட்டில் போட்டவங்கலாம் போக முடியாமல் போச்சு. இன்றைக்கி அதனால் முஹர்ரம்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க ஹஜ்ஜு கமிட்டியில். இன்னும் 12 மாதம் இருக்குது. இப்போயே நீங்கள் ஹஜ்ஜுக்கு ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சுருக்கீங்களோ, ஹஜ்ஜு கடமையானவங்க இருக்கீங்களோ அவர்கள் மீது ஹஜ்ஜு கடமை. அல்லாஹ் சொல்லினான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்தா இலைஹி சபீலா ஃபமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். யாருக்கு மக்கமா நகரத்துக்கு பைத்துல்லாஹ் சென்று வர சக்தி இருக்கிறதோ, பொருளாலும் உடலாலும் சக்தி இருக்கிறதோ, அவர்கள் மீது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்வது கடமையாக இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். யார் இதை நிராகரிப்பார்களோ அவர்களை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான். அவனுக்கு ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் ஹஜ் செஞ்சால் வாழ்க்கையில் இங்கே வந்து ஏழ்மையாக மாட்டீங்க. அல்லாஹ் உங்களை பணக்காரனாகவே வச்சுருப்பான், யார்கிட்டையும் கையேந்து விட மாட்டான். நீங்கள் ஹஜ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிடும். அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட நன்மைகள் நிறைந்த ஹஜ்ஜுக்கு பிரதிபலன் சுவனத்தை தவிர எதுவும் கிடையாது. சொர்க்கம் தான் அதுக்கு பதில். நீங்கள் செஞ்ச ஹஜ்ஜுக்கு அதுக்குண்டான ஜஸா கூலி வந்து என்ன? சொர்க்கம் தான். யார் அதனுடைய ஒழுக்கங்களை பேணி ஹஜ்ஜை நிறைவேற்றி ஹாஜியாராகவே, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து மட்டும் போதாது, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு உண்மையான ஹாஜியாராக வாழ வேண்டும். இப்போ சொல்லப்பட்ட விஷயங்களாம் வாழ்க்கையில் வரணும். உண்மை பேசுறவங்களா இருக்கணும், வாக்குறுதியை நிறைவேற்றணும், அமானிதம் நிறைவேற்றணும், மர்மஸ்தானங்களை பாவங்களை பாதுகாக்கணும், பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், உங்களுடைய கரங்களை பாவங்களை விட்டு அநியாயத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால் இப்படி வாழ்ந்தேன்னு சொன்னால் அந்த ஹாஜி 400 குடும்பத்துக்கு நாள மறுமையில் அவருடைய சிபாரிசு, அவருடைய ஷஃபாத்து ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையில் ஹஜ்ஜு கடமையானவங்க ஹஜ்ஜை நிறைவேற்றுங்க, ஜகாத்து கடமையானவங்க ஜகாத்து நிறைவேற்றுங்க, அதெல்லாம் அமானியம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், குல்லுக்கும் ராயின் வ மஸ்ஊலுன் அன் ரய்யதி. ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளிகள், அவரவருடைய பொறுப்பை பற்றி நாள மறுமையில்
விசாரிக்கப்படுவார்கள். ஃபல் அமீரு அல்லது அலன்னாசி ராயின் வஹு மஸ்ஊலுன். ஒரு நாட்டினுடைய தலைவர், முதல்வர், அதே மாதிரி ஆளுநர், இப்படியாக நாட்டுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் மக்கள் மீது பொறுப்பாளியாக இருக்கிறாங்க. அவர்களுடைய பொறுப்பை பற்றி நாள் மறுமையில் விசாரிக்கப்படும். வரதுல ராயின் அலா அஹ்லி பைத்திஹி வஹு மஸ்ஊலுன் அன்ஹும். ஒரு குடும்பத் தலைவர், ஒரு மனிதன், அவன் தன்னுடைய குடும்பத்தின் மீது அவன் பொறுப்பாளியாக இருக்கிறான். அந்த குடும்பத்தை பற்றி நாளை மறுமையில் விசாரிப்பான். குடும்பத்தார்களை சாப்பாடு போட்டு மட்டும் பத்தாது. அல்லாஹ் சொல்லினான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா. மோமின்களை, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகத்தினுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களுமாக இருக்கிறார்கள். எந்த கற்களை வணங்கினார்களோ அந்த கற்களும் அந்த வணங்கப்பட்டவர்களும் தான் அதனுடைய எரிபொருள். அல்லாஹ் பாதுகாக்கணும். وَأَمُرْ أَهْلَكَ بِالصَّلَاةِ وَاسْتَبِرْ عَلَيْهَا لَا نَسْأَلُكَ رِزْقًا نَحْنُ نَرْزُقُكَ وَالْعَاقِبَةُ لِلتَّقْوَى. அல்லாஹ் சொல்லியிருந்தான், நபியே நாயகமே, உங்களுடைய குடும்பத்தார்களை தொழும்படி ஏவுங்க, நீங்களும் அந்த தொழுகையில் நிலைத்து நில்லுங்கள், நிலைத்து தொழுவுங்க, விட்டு விட்டு தொழுகாதீங்க. நபியை பார்த்து எல்லாம் சொல்லுவோம், நிலைச்சிருங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்தார் ஏவுங்க. இதனால் நாமே உங்களுக்கு உணவளிக்கிறோம், உங்களுக்கு நாம் எதையும் எதிர்பார்க்கவில்லை, நல்ல முடியும் தக்குவாவுள்ளவர்கள் நல்லா சொல்லுவோம். ஆகையினால குடும்பத் தலைவர் உலக ரீதியில் உண்டான விஷயங்களுக்கு மட்டும் பொறுப்பில்லை, மறுமையில் அவர்களை தன்னுடைய கரத்தால் பிடித்து அவர்களையும் சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய பொறுப்பாளியாக இருக்க வேண்டும். வல்மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி பஅலிஹா வ வலதிஹி வஹிய மஸ்ஊலத்துன். ஒரு பெண், ஒரு குடும்பத் தலைவி, அவளும் தன்னுடைய கணவனுடைய குடும்பத்துக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் பொறுப்பாளியாக இருக்கிறாள். நாளை மறுமையில் அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். வல் அப்து ராயின் அலா மாலி சய்யிதிஹி வஹு மஸ்ஊலுன் அன்ஹு. ஒரு அடிமை தன்னுடைய எஜமானுடைய செல்வத்திற்கு பொறுப்பாளியாக இருக்கின்றான், அதை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார். ஆக அலா அறிந்து கொள்ளுங்கள், ஃபகுல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளிகள், ஃபகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்திஹி. உங்களுடைய எல்லா பொறுப்புகளும், உங்களுடைய ஒவ்வொருவருடைய பொறுப்பு நாளை மறுமையில் இன்ஷா அல்லாஹ் விசாரிக்கப்படும். எல்லாம் தயாராக இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் பல இடங்களில் அமானியத்தை பற்றி சொல்றான். பாருங்க, ஒரு சூரா அல் அஹ்ஸாப்ல ஒரு அற்புதமான வசனம், இன்னா அரல்னா அமானத அல ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால். நிச்சயமாக நாம் வானங்கள் மீதும் பூமியின் மீதும் மலைகள் மீதும் அமானத்துல இந்த இடத்துல கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை, மார்க்க சட்டதிட்டங்களை அவைகளுக்கு நாம் எடுத்து காட்டினோம். இவைகளெல்லாம் ஏற்றுக்கிறங்க, இந்த அமானியங்கள்லாம் நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறங்க. நமக்கு எல்லாம் என்னென்ன கொடுக்கப்பட்டுள்ளது, குர்ஆன், ஹதீஸு, தொழுகை, நோம்பு, ஜக்காத், ஹஜ், இந்த மார்க்க விஷயங்கள்லாம் நம்ம கொடுக்கப்பட்டதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எடுத்து காட்டினான். வானத்தின் மீதும் பூமியின் மீதும் மலைகள் மீதும் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா. அந்த அமானியங்களை எல்லாம் அவைகள் மறுத்து விட்டன, எங்களாக முடியாது. வஅஷ்ஃபக்ன மின்ஹா. மேலும் அதிலிருந்து பயந்தன, இந்த கட்டளைகள்லாம் நாங்கள் எங்களால் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு பயந்து அவைகள் சுமப்பதை மறுத்து விட்டது. ஆனால் வஹமலஹல் இன்சான், மனிதன் அந்த அமானியங்களை அவன் ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஏற்றுக்கொண்டுட்டு இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, அவன் அதன்பரால் நடக்காமல் அநியாயம் செய்கின்றான். அநியாயக்காரனாகவும் அறியாதவனாகவும் இருக்கின்றான். அறிஞ்ச முதல்ல அதை பற்றி தெரிஞ்சாக்கன்னா அநியாயம் செய்யாமல் இருக்க முடியும். அவன்கிட்ட இல்மே இல்லை, மார்க்கத்துடைய கல்வி ஞானமே இல்லாமல் இருக்கிறது, ஜஹாலத்தில் இருக்கிறான். இப்போ மார்க்கத்துடைய விஷயங்களை படிக்கணும், அதன் பிறகு நடந்தால் தான் நம்ம அமானியத்தை நிறைவேற்றணும் ஆயிடுவோம். அப்படி நடக்காவிட்டால் நாம் அநியாயக்காரர்கள் ஆகிடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா செஞ்சாங்க, அந்த துவா எல்லாம் சொல்லிக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அஸ்ஸிஹத வல் இஃபத வல் அமானத வ ஹுஸ்னுல் குலுகி வ ரிலா பில் கத்ர். யா அல்லாஹ்,
உன்னிடத்தில் சிஹத்தை ஆரோக்கியத்தை கேட்கின்றேன், அல்லாஹ் கொடுப்பானாக. சொல்லுங்க, பத்தினித்தனத்தை கேட்கின்றேன், பாவமும் வரம்பை மீறி பாவம் செய்து விடாமல் பத்தினியாக வாழ்வதற்கு உன்னிடத்தில் கேட்கின்றேன். அமானத்தை அமானத்தை பேணி நடக்கக்கூடிய அந்த தன்மையை நாம் உன்னிடத்தில் கேட்கின்றேன். மேலும் நல்ல நற்பண்புகளை உன்னிடத்தில் கேட்கிறேன். கதர் மேலும் விதியை பொருந்திக் கொள்வது. எது நடக்குதோ, நாம் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம், நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது, விரும்பல் நடக்குது, விரும்பாத நடக்குது, எல்லாம் நடக்குது. விரும்பினதுக்கும் எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், இன்பத்திலும் துன்பத்திலும் யார் அல்லாஹை புகழ்வார்களோ அவர்களை முதல்ல சொர்க்கத்துக்கு அனுப்பி விட்டா மற்றவங்க அல்லாஹ் கேள்வி கேட்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி கதர் விதியை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். அது போச்சே, இது போச்சே, மௌத்தா போச்சே, அது இப்படி நம்ம இழந்ததெல்லாம் புலம்பிக்கிட்டு இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. விதி அவ்வளோதான் முடிச்சு, அல்லாஹ்வுடைய நாட்டம் நடந்துட்டு. கதிர் ஹைரி மினல்லாஹி தஆலா, பல் கதிர் ஹைரி மினல்லாஹி தஆலா, எல்லா நன்மை தீமைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்குள்ள தான் நடக்குன்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் அமானிதங்களை பேணி நடப்போமேயானால், சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அருமை சஹாபாக்கள் அவங்களுக்கெல்லாம் உலகம் கட்டுப்பட்டது. உலக நீதி அரசராக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு நைல் நதியில வருஷம் வருஷம் ஒரு கன்னி பெண்ணை கத்தல் செய்வாங்க. தண்ணி வத்தி போயிடும், தண்ணி மீண்டும் திரும்பி பெண்கெடுத்து ஓடுறதுக்காண்டி ஒரு கன்னி பெண்ணை அங்கே அலங்கரித்து கொலை செய்வாங்க. இதுதான் பழி கொடுக்கிறது. இதை அந்த காலத்தில் நம்ம சஹாபாக்குடைய காலமாக இருந்துச்சு. அப்போ அங்கே இருந்த கவர்னருக்கு அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு கடிதம், அந்த நதிக்கு ஒரு கடிதம், இன்னுமே இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது, கன்னி பெண்ணெல்லாம் கட் பண்ணக்கூடாது, ஏன்னா இதை தடுத்து நிறுத்துங்க, அடுத்து அந்த நைல் நதிக்கு ஒரு கல்வி தரேன், நீ ஓடுவ அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு ஓடுவதா இருந்தால் ஓடு, இல்லைன்னா உன்னுடைய தண்ணி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை போட்ட உடனே நைல் நதி ஓடுது இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு. ஒருத்தர் சொன்னார், அதை குடித்தேன், மதுரமாக இருக்கிறதுக்கு ரொம்ப தேனாக இருக்கிற தண்ணி அப்படின்னு. அப்போ உமர்லாவும் அன்ஹு அவங்க அமானிதங்களை பேணி நடந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லாம் பூர்த்தி செய்ததன் காரணமாக அவங்களுக்கு உலகம் கட்டுப்பட்டது. மன்கான இல்லாஹி கானல்லாஹு லஹு, யார் அல்லாஹ்வுக்கான ஆகிவிட்டார்களோ அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லாம் ஆகிவிடும். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையில் அமானிதங்களையும் மற்ற எல்லா நன்மை தீமைகளை விளங்கி நல்லதை எடுத்து தீயதை விட்டு விலகி நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.